வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னிலேருந்து ஆரம்பித்து தினம் தீபாவளி பக்ஷணம், தீபாவளி வரைக்கும் பார்க்கலாமா? ஸ்வீட்டடு கொண்டாடுதா கேட்கணுமா நமக்கெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு? ஸோ விதவிதமாக ஸ்வீட்ஸு சேவரிஸ்லாம் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் நான் பண்ண போகிறது வந்து அஜ்மீர் கலாக்கண்ட் அப்படின்ற கேக் பண்ண போகிறேன். அது வந்து கொஞ்சம் நிதானமாக தான் பண்ண முடியும். பால் வந்து நான் 2 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை 2 மணி நேரமாக குறுக்கின்றிருக்கேன் சிம்மில் வச்சு. ஸோ 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் ஈஸியாக ஆகும். ஸோ இப்போது நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பால் இவ்வளோ திக்காகி, என்ன பால் வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிட்டேன்னா தான் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது கலாக்கண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, இந்த அளவுக்கு பாசுந்தி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா பாலை திரிக்கணும். திரிச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் போட்டு, சுகர் வந்து கேரமலைஸ்ட் ஆகி நல்லா ப்ரௌனாக வரும். அதுக்கப்புறமா அதை கேக் டீனில் கொட்டி கட் பண்ணணும். கேக் டீனில் நம்ம அதை போட்டு கிரீஸ் போட்டு கட் பண்ணுறதுக்குமே கூட ஒரு மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம அதை கூல் பண்ண விட்டுட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திக்காக எப்படி பாசந்தியோட இது இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் வந்து படிகாரம் சொல்லுவா, அந்த பொடி போட்டு வேணாலும் நீங்கள் இதை வந்து இது பண்ணலாம், திரிக்கலாம். அப்படி இல்லையா தயிர் விடலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழமும் விடலாம். இதர்வே உங்களோட சௌகரியம், உங்கள் கையில் எது இருக்கோ அதை வச்சு இதை திரிக்கலாம். இப்போ நான் இது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டேன். இதை வந்து இதில் விடுறேன். இப்போது விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நாளி. உடனே கலக்கணும்னா வந்து ரொம்ப திரியாகிடும், நமக்கு கேக் வர அந்த இதுக்கு வராது. விட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணோம். இதோட ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதெல்லாம் வந்து கடையில் ஷாப்லலாம் கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப விலையாகவும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துட்டு சிரமம் எடுத்துட்டு தான் பண்ணணும். இதெல்லாம் அப்போ தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் அந்த விலை விற்கிறா கடையிலெல்லாம். அவளுக்கு எவ்வளோ டைம் அதில் இது பண்ணுறா. ஸோ இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதா? எலுமிச்சம்பழம் விட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு இது 2 லிட்டர் பால் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து 400 கிராம்ஸ் கிட்ட சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம், ஒரேடியாக போட முடியாது. அப்போ போட்ட சுகர் மெல்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா சுகரோட இது எதுவும் இல்லாமல் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் போர்ஷன் சுகர் போடலாம். அது ஒரேடியாக சர்க்கரையை ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்டேன்னா, டக்குன்னு ரொம்ப நீர் தின்னா மாதிரி தண்ணி வேற சர்க்கரை வேறையாக ஆகிடும். லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த சுகரையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ 2 லிட்டர் பாலுக்கு 400 கிராம்ஸ் கிட்ட நான் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா கொஞ்சம் ஆனால் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ரௌன் கலர் வராது, அப்புறம் ஒயிட்டாகவே இருக்கும். அது கலாக்கண்ட் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு, நம்ம கொட்டி மூடி வச்சதுக்கப்புறமா அது வந்து நடுப்புற பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனாக இருக்கும், சைட்லலாம் ஒயிட்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பிகாஸ் அது அடியில் போய் பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கோசரம். இது வந்து மெதுவாக இனிமேல் கெட்டியாக ஆகணும். It will take another half an hour to 45 minutes நிச்சயமாக. ஸோ நம்ம சின்னதாக தான் வச்சுன்னு பண்ணணும், ஒரு மீடியமாக வச்சுன்னு பண்ணணும். நம்ம ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம்.
அதெல்லாம் நல்லா சுருளை வந்தாச்சு. டேக்க தான் சொன்னேன், சக்கரை போட்டு இந்த அளவுக்கு சுருளறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம டைம் கொடுக்கணும். நிதானமாக தான் வச்சு பண்ணணும். இதை இந்த ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன், இதில் கொட்டிடலாம். இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இது மேலே ஒரு பலகா அலகா இல்லை தட்டு எதாவது போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல டர்க்கி டவலில் சுற்றி வச்சுடுங்க. அந்த மாதிரி பண்ணினது தான் இது. 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது இது பண்ணி. பிகாஸ் இது 8 ஹவர்ஸ் ஆனால் தான் எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அடி பாட்டம் ஆஃப் இந்த போர்ஷனில் மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் காமிச்சு ஹீட் பண்ணிடலாம். கவுத்தேன்னா அழகாக வந்துடும். தெரியுதா? இந்த போர்ஷன்லாம் நல்ல டார்க் ப்ரௌன், மேலெல்லாம் ஒயிட்டாக இருக்கு பண்ணணும். இதுதான் கலாகண்ட். எப்படி தான் இருக்கும். இப்படி திருப்பி காமிக்கிறேன். இப்போ இன்னுமே நல்லா தெரியுறதா? இந்த போர்ஷன்லாம் உங்களுக்கு நல்ல டார்க் ப்ரௌனில் இருக்குது. இந்த சைட் போர்ஷன்லாம் ஒயிட்டாக இருக்கு பாருங்க. டாப் போர்ஷன்லாம் ஒயிட்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்குது. நான் இதை பிச்சு காமிக்கிறேன், எப்படி பிக்கிறது பாருங்க. ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. இது நம்ம அப்படியே மூடி வச்சுட்டோன்னா, பட் 2 லிட்டர் பாலுக்கு இவ்வளோதான் வரும். இது வந்து குறைஞ்சபட்சம் 2 லிட்டர் பாலை நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். சமையல் ஒரு பக்கம் பண்ணிட்டே இன்னொரு பக்கம் பாலை வச்சு கிளறிண்டே இந்த பக்கம் சமைச்சுட்டே இருந்தேன்னா பால் சுண்டிடும். பால் சுண்டினதுக்கு அப்புறமா திரிய விட்டு சக்கரை போட்டு நம்ம பண்ணுறது வித்தின் 1/2 அன் ஹவர் அது முடிஞ்சிடும். அந்த 1/2 அன் ஹவர் நீங்கள் அது கூடவே இருக்கணும். அவ்வளோதான். அஜ்மீர் கேக்கில் இன்னும் ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சக்கரை போட்ட கையோட 2 ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கு ஃபர்தராக அதை கிளறுங்கோ. ஃபைனலாக அதை கொட்டுறதே அந்த மாதிரி டப்பா தான் வேணுமான்னு கேட்டேன்னா, டிஃபன் பாக்ஸ் உங்கள்கிட்ட டைட்டாக இருந்ததுன்னா அதில் கொட்டி மூடி நல்லா டவலில் சுற்றி 8 ஹவர்ஸ் வச்சுடுங்கோ. அதுக்கப்புறமா நீங்கள் அதை கவுத்து கட் பண்ணினீங்கன்னா அழகாக வந்துடும். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அஜ்மீர் கலாகண்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நான் இங்கே பார்த்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரக்சரும் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக வந்திருக்கு. கலர் என்ன மாதிரி வரணுமோ அந்த மாதிரி வந்திருக்கு. எல்லாருக்கும் இப்படி வரணும்னு நானும் அம்பாவை பிரார்த்திக்கிறேன். வந்ததுக்கப்புறம் வந்துடுத்துன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.